தென்காசியில் வேன் டயர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 19 பேர் காயமடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசியில் வேன் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. 19 பேர் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் அருகே உள்ள வன்னியம்பட்டி என்ற பகுதியைச் சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை அணிந்து தூத்துக்குடியில் உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் திருவிழாவில் நடைபெற்ற தசரா திருவிழாவுக்காக வேனில் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் சென்று கொண்டிருந்த வேனானது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே உள்ள மருத்தாளங்குளம் என்ற கிராமத்தில் உள்ள சோதனை சாவடி அருகே சென்று கொண்டிருந்த போது அந்த வேனுடைய பின்பக்க டயரானது வெடித்துள்ளது. இதனால அந்த வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல வேனில் பயணம் செய்த 19 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை அருகில் இருந்தோர் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்த சங்கரன்கோவில் நகராட்சி சேர்மன் கௌசல்யா வெங்கடேஷ் தற்போது அவர்களை நேரில் பார்வையிட்டு காயமடைந்தவர்களை ஆறுதல் கூறி சிகிச்சை குறித்து விவரம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேற்படியான விசாரணையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் திடீரென இந்த விபத்தினால் 19 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால தற்போது இந்த அரசு மருத்துவமனை வளாகமானது பரபரப்பாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விமலவேலன்.